அலைவரிசை கேட்கின்றதா? Hi hello friends, welcome back to our channel. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க அஜித் டெக் அஃபிஷியல். நான் உங்கள் அஜித். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன கண்டென்ட் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்த்துட்டு இருந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் அண்ட் ட்ரெண்டிங் எலிக்கல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் நான் சொல்லிக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு வந்து புரியாமல் போயிடலாம். அதனால தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே பாருங்க, நம்ம சேனல் என்ன யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானில் ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு தவறாமல் அப்டேட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ தான் நீங்கள் வந்து சில பேர் வந்து வீடியோ புதுசாக எடிட் பண்ண வருவீங்க, அவங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து ரிலிக்ஸ் வீடியோ கிரியேட் பண்ண பாருங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சாங்கை வந்து செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கணும். சாங்கை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ண பிறகு அதுக்கு தேவையான ரிலிக்ஸ்லாம் நீங்கள் வந்து நெட்டில் எடுத்து வச்சுக்கணும். நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நெட்டில் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ரிலிக்ஸ் எப்படி எடுக்குது அப்படின்னு தெரியலனா நீங்கள் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுக்காக நான் சொல்லிக்கிறேன். என்ன பண்ணுறீங்கன்னா கூகுளோ இல்லை க்ரோம் ப்ரௌசரோ யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த சாங்கோட ஃபர்ஸ்ட் லைனை டைப் பண்ணிவிட்டு ரிலிக் இன் தமிழில் போட்டிங்கன்னா தமிழில் ரிலிக்ஸ் எடுத்துக்கலாம். ரிலிக்ஸ் இன் இங்கிலீஷ்னு போட்டிங்கன்னா இங்கிலீஷில் ரிலிக்ஸ் எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் லைனை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி Kinemasterல தான் வந்து நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து ஃபஸ்ட் லைனை மட்டும் சும்மா வந்து ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லி காமிக்காக நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், காப்பி கொடுத்துட்டேன். நான் வந்து நோட் பேடில் காப்பி பண்ணி வச்சிருக்கேன் நெட்லேருந்து எடுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா, PixalLab அந்த ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது PixalLab ப்ரோ வெர்ஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆர்டினரி வெர்ஷன், அதாவது வந்து நார்மல் வெர்ஷனுக்கு ப்ரோ வெர்ஷனுக்கு நிறையாவே டிஃப்ரெண்ட் இருக்குது. நான் ஆல்ரெடி வீடியோஸ்லாம் நிறையா போட்டிருக்கேன் ப்ரோ வெர்ஷனில் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு. கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், லோகோ கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு PixalLabல போட்டிருக்கிறத சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். நான் வந்து கேன்சல் அப்படின்றத கொடுத்துட்டு நியூ டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து டபுள் டேப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அங்கே காப்பி பண்ண பார்த்தீங்களா, அதை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம முன்னாடியே காப்பி பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலரை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ வந்து அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இங்கே நாலாவதாக இருக்குது பார்த்தீங்களா ஆப்ஷன், அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கலர் அப்படின்ற ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஆப்ஷன் வரும். அந்த கலரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இதில் பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் இருக்கும். கிரேடியன்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து டபுள் கலர் வராமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் இந்த மாதிரி நிறைய கலர் வந்து டபுள் கலர் கலந்த மாதிரி இருக்கும். நம்ம வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது வேணாம், நமக்கு வந்து கிரேடியன்ட் கலரில் இப்போ நம்ம வந்து எடிட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நம்ம என்ன எடிட் பண்ண போகிறோம்னா கலர் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா மூணாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாக கூட இருக்கலாம். பிளாக் கலரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்தோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளாக்காக சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து அலைன் பண்ணணும். அண்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா ஏன்ற சிம்பிள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து அலைன் பண்ணுறது எப்படி நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அலைன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இருக்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இந்த அலைன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அலைனை கொடுத்து நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா ரிலிக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைனாக வரமே இருக்கும். ரெண்டாவது சென்டராக கொடுத்தோம்னா சென்டராக வரமே இருக்கும். அண்ட் இப்படி கொடுத்தோம்னா சைட்லேருந்து வரமே இருக்கும். ஸோ வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் பார்த்தீங்கன்னா சென்டர் அப்படியே இருக்கும். நம்ம வந்து சென்டராக இருக்க அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ வந்து அலைன் கொடுத்துட்டு இப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபாண்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, மாஸ்க்கு அடுத்து வந்து ஃபாண்ட் இருக்கும். அந்த ஃபாண்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபாண்ட்டை கிளிக் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா நான் ஏன் ப்ரோ வெர்ஷன் ஏற்ற சொன்னால் நிறைய பேர் வந்து ஃபாண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ண தெரியாமல் இருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான ட்ரெண்டிங் ஃபாண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ வந்து இதை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் ஃபாண்ட்டும் நிறையா இருக்குது. அதனால இந்த ஃபாண்ட்டை வந்து நான் சொல்லியிருக்கேன். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐகான்ஸும் நிறையா இருக்கும். நீங்கள் வந்து இந்த PixalLab ப்ரோ வெர்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மை ஃபாண்ட்ஸ் அப்படின்றதுக்குள்ளே போய்க்கிறேன். போயிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்ஸ் வந்து நிறைய ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபாண்ட் வந்து இப்போ தான் நிறைய பேர் புதுசாக வீடியோஸ் பார்ப்பீங்க. அவங்களுக்காக வந்து ஃபாண்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றதுல வந்து சின்னதாக சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைல் மேனேஜர் ஆட்டை அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபாண்ட் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கங்க. போயிட்டு எந்த ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணணுமோ அந்த ஃபாண்ட், அதாவது வந்து அந்த ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்களா அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ஆட் டு டிக்ஷனரி அப்படின்னு கீழே வந்து ஒரு ப்ளூ கலர் ஆப்ஷன் ஒரு ஆட் டிக்ஷனரின்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணோம்னா செலக்ட் ஆகிக்கும். நம்ம இதில் நான் என்ன ஃபாண்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்னா தமிழ் ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தாச்சு. இந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா போல்ட்டாகவும் சூப்பராக இருக்கும், பார்க்க ஸ்டைலாகவும். இந்த ஃபாண்ட் இது வரைக்கும் யாருமே யூஸ் பண்ண கிடையாது, நம்ம தான் ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபாண்ட்டோட லிங்க் கீழே இருக்குது. டவுன்லோட் பண்ணி நிறைய வீடியோஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஃபாண்ட் யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் பார்க்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து சென்டராக அலைன் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, மேலே பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் ஐக்கானாட் இருக்குது பார்த்தீங்களா, சர்ச் ஐக்கானுக்கு பக்கத்தில் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனே இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸாக வரும். அது கீழே பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் சிம்பிள் வந்து ஒன்று ஷோ ஆகும். அந்த மேக்னெட்டிக் சிம்பிளை வந்து ஒருக்கா கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து சென்டராக வைங்க. சென்டராக வச்சோம்னா ரெட் கலர் லைன் வந்து 2 லைன் ஜாயின் ஆகுது பார்த்தீங்களா. இதான் பார்த்தீங்கன்னா சென்டரா பொசிஷன். இந்த
இமேஜ்லேயே பார்த்தீங்கன்னா சென்டர் பொசிஷன் வேணால் சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பெருசு பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் ஒரு ஒயிட் கலர் டாட்டா இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து சின்னது பண்ணிங்கன்னா இது வந்து ரிலீக்ஸ் வந்து சின்னதாகும். ஸோ வந்து 2-3 லைனாக வரும். நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து சென்டராக வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா சேவ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்கன்னா, சேவ் கொடுத்துட்டு சேவ் இமேஜ் கொடுத்துட்டு இதில் போய்ட்டு நம்ம டிஃபால்ட்டுன்றதில் அல்ட்ராவில் சேவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்ட்ராவில் சேவ் பண்ணுங்கள், அப்போ தான் இமேஜ் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா 2வது லைனே வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ வந்து 2வது லைனை வந்து காப்பி பண்ணிட்டு நம்ம வந்து எடிட் பண்ணலாம். சும்மா வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். 2வது லைன் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காப்பின்னு கொடுத்துருக்கேன். காப்பி கொடுத்துட்டு இப்போ நான் வந்து PixalLab ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு PixalLabக்குள்ளே வந்தாச்சு. வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுவே டபுள் டேப் பண்ணிடுங்க. டபுள் டேப் பண்ணிவிட்டு இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அங்கே காப்பி பண்ண வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சும்மா நான் உங்களுக்கு சொல்லிக்கிறதுக்காக லைன், அதாவது வந்து ரிலீக்ஸ் லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக இருக்குது. நம்ம லாஸ்ட் 2 லைனை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஓகே கொடுத்தாச்சு. ஓகே கொடுத்துட்டு சரி ஒரு எந்த ஸ்பேஸ் வந்து விட்டுருக்கு. இப்போ ஓகே கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இது பார்க்க இதை வந்து சென்டராக வச்சுக்கோங்க. அந்த ரெட் கலர் லைன் வந்து ஜாயின் ஆகுது பார்த்தீங்களா, இதுதான் சென்டர் பொசிஷன். முன்னாடி சொன்ன மாதிரி சென்டராக வச்சுட்டு சேவ் ஐக்கானை கொடுத்துட்டு சேவ் இமேஜ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு டிஃபால்ட் அப்படின்றதில் போய்ட்டு அல்ட்ராவை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் இதை வந்து Kinemasterல வந்து எடிட் பண்ணலாம். இதை பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Kinemasterல வந்து அந்த வேவ் எஃபெக்ட் எப்படி வர வைக்கிறது அண்ட் அந்த ரெயின் எஃபெக்ட் இதெல்லாம் வந்து எப்படின்னு சொல்லிடுறேன். Kinemasterல நான் யூஸ் பண்ணுற லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எடுத்தோன்னே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ரேஷியோ செலக்ட் பண்ணி கேட்கும். நம்ம பார்த்தீங்கன்னா அதில் வந்து 1:1 செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணலாம், மீடியான்ற ஆப்ஷன் வரும். அந்த மீடியா வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்டுன்னு இருக்கிறதுல போய்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாங்கில் வந்து நான் வந்து மியூசிக் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே மியூசிக் வந்துட்டு அப்புறம் தான் வந்து ரிலீக் லைன் வரும். அதுக்காக தான் வந்து முன்னாடி வந்து ஒரு பிளாக் கலர் ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா அந்த ஆடியோன்னு இருக்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஆடியோ முன்னாடியே சொன்ன மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் வந்து முன்னாடியே டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து ஆட் பண்ணிட்டு எனக்கு வந்து ஆடியோட சவுண்டு வேணும். ஏன்னா நான் வந்து காப்பிரைட் இஷ்யூ இருக்கனால நான் வந்து சவுண்ட் வந்து ப்ளே பண்ண மாட்டேன். ஜஸ்ட் உங்களுக்கு ஆடியோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படி தான் நான் வந்து சொல்லித்தர போகிறேன். அதனால தான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா மீடியான்றதில் உள்ள போய்ட்டு நம்ம வந்து PixalLabல பண்ணி வச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா அந்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மாற்றி இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒன்றா டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு நான் வந்து ஒன்றா வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் படியாக வந்து ஒவ்வொரு லைனும் வந்து ஆர்டராக வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இம்போர்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்தோன்னே ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த மியூசிக் முடியிறப்ப நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த கட் ஐக்கானை கொடுத்து நம்ம வந்து ரைட் சைடு வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ கட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறப்ப அடுத்த லைன் அந்த ரிலீக் வந்து அந்த மியூசிக் முடிஞ்சோடனே ரிலீக்ஸ் வரமே வருது. நீங்கள் எந்தெந்த இடத்துல மியூசிக் வருதோ அந்த இடத்துல வந்தீங்கன்னா பிளாக் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நான் ப்ளே பண்ணுறேன். லைன் வந்து ரிலீக் லைனை வந்து கட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணோன்னே இப்போ வந்து ப்ளே ஆகுது. கரெக்டாக இதோட ஃபஸ்ட் லைன் முடியுதுன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா அந்த கட் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ரைட் சைடு வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஃபஸ்ட் லைன் முடிஞ்சு செகண்ட் லைன் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2வது லைனும் வந்துருச்சு. இந்த 2வது லைன் எதோட முடியுதோ அதோட கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அப்படின்றதான் இதில் பார்க்க போகிறோம். இந்த லேயர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு இதெல்லாம் நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் எஃபெக்ட். நீங்கள் எடுத்தோன்னே எஃபெக்ட் வந்து Kinemaster இப்போ தான் எடிட் பண்ண போகிறீங்கன்னா பேசிக் எஃபெக்ட் மட்டும் தான் இருக்கும். இந்த எஃபெக்ட்டில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா மொபைல் டேட்டா ஆன் பண்ணிட்டு கெட் மோர்ன்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கெட் மோர் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் வரும். அதில் போய்ட்டு ரிபிள் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரிபிள் எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணலாம்னா இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது வந்து அப்படியே வேவ் ஆகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணிக்குள்ளே வந்து ரிலீக் வந்து மூவ் ஆகிற மாதிரி, அதாவது வந்து வேவ் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கு. நான் வந்து பிளாக் ஸ்க்ரீனாக ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து பிளெண்டிங் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஆட் பண்ணியாச்சு. இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் இதில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிபிள் எஃபெக்ட்ன்ற செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் நடுவில் கொண்டு போய் வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கட் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 3வது இருக்க ஆப்ஷன் ஸ்பிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒவ்வொன்றா ஸ்பிட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோ முடியிறப்போ எதுக்கு ஸ்பிட் பண்ண சொல்கிறேன்னா இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இது எப்படி மூவ் ஆகுனா கரெக்டாக வந்து அந்த ரிபிள் எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லா வேகமாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ரிலீக்குக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது மூவ் ஆகிற மாதிரி. முதல்ல வந்து ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பிட் பண்ணிட்டு இந்த ஷேர் ஐக்கானை கொடுத்துட்டு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட்டை நான் வந்து ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வந்து அதில் வந்து சொல்லி காமிக்கிறனால காமிக்கிறேன். இதில் வந்து சொல்லி காமிக்கிறேன். எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா 1080pயில் வச்சுட்டு ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா 60ல் வச்சு தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவேன் எப்பயுமே. அதான் எனக்கு வந்து குவாலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வந்துக்கிறேன். வெளியே வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா மறுபடியும் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணணும். ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு அந்த 1:1 நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு மீடியான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்டர்ஸில் வந்து நான் இமேஜஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த இமேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியலோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இதை வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் எடிட் பண்ண போகிறோமோ அவ்வளோ செகண்டுக்கு வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா 30 செகண்டுக்கு வந்து எடிட் பண்ண போகிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்
என்ன பண்ணலாம்னா இந்த லேயர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மீடியான்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து பிளாக் ஸ்க்ரீனாக ரெடி பண்ணி வச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இப்போ இம்போர்ட் பண்ணேன்னு இப்போ பார்த்தீங்கன்னா வேவ் ஆகுது. இதுலேயே வந்து சாங் ஆட் பண்ணியிருக்கனால தனியாக வந்து சாங் ஆட் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து மேலே ஏற்றி வச்சுக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இது வந்து கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் வந்து பிளண்டிங்ன்ற ஆப்ஷன் வரும். அந்த பிளண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீன் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸ்க்ரீன் கொடுத்தோன்னே கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து கலர் வந்து லோவான மாதிரி இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ரெண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து சூப்பராக தெரியுது. கொஞ்சம் வந்து ஜூம் பண்ணிக்கிறேன்னா ஜூம் பண்ணிட்டு கொஞ்சம் அவங்களுக்கு மேலே வந்து வரமே வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ எப்படி அது இந்த ரிலிக் வந்து அவங்களுக்கு பின்னாடி கொண்டு போகிறது அப்படின்னு உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வேவ் ஆகுது. நல்லா இருக்குது பார்க்கவும். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா லேயர் கொடுத்துட்டு நான் பார்த்தீங்கன்னா மீடியான்றதை போய்க்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரை மட்டும் தனியாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வந்து அந்த இமேஜோட லிங்க் நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி கீழே வந்து எல்லா லிங்க்கும் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டெவலப் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை நான் வந்து இப்போ இம்போர்ட் பண்ண போகிறேன். அப்படி இம்போர்ட் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிடுவாங்க. ஸோ சாரி அந்த ரிலிக் வந்து பின்னாடி போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முன்னாடி வரமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அந்த கட் ஐக்கானுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பிட் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்பிட் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ரெண்டாவது ஆப்ஷன் இருக்க செலக்ட் பண்ணி கரெக்டாக வந்து ஸ்பிட் ஆயிரும் அந்த இமேஜுக்கு தகுந்த மாதிரி. இப்போ பாருங்கள் அவங்க 2 பேருக்கு பின்னாடி வந்து அக்யூரேட்டாக போயிருச்சு. இப்போ பார்க்கவே சூப்பராக இருக்குது. லிலிக் வந்து மூவ் ஆகிறதுக்கு அதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ வந்து அந்த ரெயின் வரமே இருந்துச்சு பார்த்தீங்களா, மழை வரமே இருந்துச்சு. அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் இதில் பார்க்க போகிறோம். சாரி அதை எப்படி வந்து கொண்டு வரது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வேவ் ஆகிறது, அதாவது வந்து தண்ணிக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த ரிலிக் வந்து மூவ் ஆகிறமே இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணலாம், லேயர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மீடியான்ற ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கிறேன். மீடியான்ற ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மழை பெய்கிற எஃபெக்ட் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். அது வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க வீடியோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து அதையும் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து இம்போர்ட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அந்த கட் ஐக்கானுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பிட் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு ரெண்டாவது ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து அந்த 1:1 சைஸுக்கு வந்து ஸ்பிட் ஆயிரும். அப்போ அந்த அந்த வாட்டர் ட்ராப் ஆகுது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிட்டு அந்த வீடியோவை ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. இதுவும் போய்ட்டு பிளண்டிங்ன்றதில் போய்க்கோங்க. போய்ட்டு அதை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்து இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா பிளண்டிங் ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. மழை பெய்யறமே இருக்கும். பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது வீடியோ. இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து இப்படி தான் கிரியேட் பண்ணணும்னா இல்லை, உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது வந்து ஒரு ஐடியா தான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி கிரியேட் பண்ணினா கூட சூப்பராக இருக்கும். ஸோ வந்து இன்ஸ்டாவில் நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக அப்லோட் பண்ணணும்னு நினைப்பீங்க. இந்த கண்டென்ட் பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. இதை வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். இதில் யூஸ் பண்ணிக்க எல்லா மெட்டீரியலும் கீழே இருக்குது. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட ஃபீட்பேக் என்னென்னு மறக்காம யார் ஃபுல் வியூ பண்ணீங்களோ அவங்களும் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்ப்போம். பை, ஹேவ் எ நைஸ் டே.